பணிப்பெண்களே, எதற்காக நீங்கள் என் தந்தைக்கு உணவு பரிமாறாமல் இருக்கிறீர்கள்? நான் தானம்மா வேண்டாம் என்று சொன்னேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அப்படி என்ன யோசனை? யோசனை இல்லை மகளே, கவலை. கவலையா? அப்படி என்னப்பா கவலை? நம் சமுத்திரத்தை கடைய போகிறார்கள் மகளே. இங்கிருக்கும் முத்து பவழமெல்லாம் வெளியே வரப்போகிறது. அவ்வளவுதானே? போனால் போகட்டும் தந்தையே. அதற்காகவா சாப்பிடாமல் கூட இவ்வளவு கவலை? என் கவலை அதை பற்றி இல்லை. என் சமுத்திரத்தை கடையும் போது முத்து பவழங்களுடன் என் உயிரினும் மேலான தெய்வாம்சமான நீயும் என்னை விட்டு மேலே சென்று விடுவாய் மகளே. அவர் சாதாரண விருந்தினர் இல்லை. அவர் மனம் வருந்தும்படி நீ செய்திருக்க கூடாது. என்னுடைய வார்த்தைகளை நிதானமாக யோசித்து பாருங்கள். இந்த கோபத்தை விட்டு பொறுமையாக யோசித்து பார்த்தால் என்னுடைய குணம், என்னுடைய அன்பு உங்களுக்கு புரியும். சகோதரி லக்ஷ்மி. அண்ணா, உட்காருங்கள். இந்திரனும் அசுரர்களும் இந்த சமுத்திரத்தை கடைந்தெடுக்க போகிறார்களாம். இந்த சமுத்திரத்தை கடைந்தெடுக்கும் போது இங்குள்ள முத்தும் பவளமும் மட்டுமல்ல, உங்களை விட்டு நானும் மேலே சென்று விடுவேன். என்னது? மேலே சென்று விடுவாயா? என்ன சொல்கிறாய் தங்கையே? ஆமண்ணா, இதை நான் சொல்லவில்லை. நமது தந்தை சொன்னார். அதை நினைத்து அவர் மிகவும் கவலைப்படுகிறார். அண்ணா, நீங்கள் எப்படியாவது அதை தடுக்க வேண்டும். இல்லை என்றால் என்னை இழந்து விடுவீர்கள். மேலே சென்ற பிறகு அடுத்து நான் எங்கே போவேன் என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை இல்லை, அப்படி நடக்க நான் விடமாட்டேன். என் தந்தையைப் போல் நான் கவலைப்பட மாட்டேன். என் மொத்த பலத்தையும் உபயோகப்படுத்தி இந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு தூசி துரும்பை கூட விட்டுக் கொடுக்காத நான் என் சகோதரியை விட்டுக் கொடுப்பேனா? சபாஷ் இந்திரா. அசுரர்களுடன் சேர்ந்து நீங்கள் சமுத்திரத்தை கடைய ஆரம்பித்து விட்டால் போதும். அதன் பிறகு அதை யார் வந்தாலும் தடுக்க முடியாது. அமிர்தம் நிச்சயம் வெளியே வரும். அதை அருந்தி நீங்கள் அமரத்துவத்தை அடைவதில் சந்தேகமே இல்லை. சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே சமுத்திரத்திலிருந்து அமிர்தத்தை கடைவதற்கு நமக்கு அனுமதி வழங்கிவிட்டார். சமுத்திர கடைதல் ஆரம்பமாகட்டும்.
பிரபு 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 பிரபு, வைகுண்டாதிபதி, அடிப்பட்ட தேவர்களை பார்த்தீர்களா? சமுத்திரத்தை கடைந்தெடுக்கும் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அங்கு வந்த சமுத்திரக்கனி தேவர்களை அடித்து விரட்டி இருக்கிறான். சமுத்திரத்தின் பக்கம் யாரும் வரக்கூடாது என்று சொல்லி விரட்டி இருக்கிறான். மகாபிரபு, சமுத்திரக்கனி பெரிய மாயாவி, சூறாவளியாய் அவன் விஸ்வரூபம் எடுத்து தேவர்களையும் அசுரர்களையும் சின்னாபின்னமாக்கி விட்டான். பிரபு, நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்து விட்டோம். அவனிடம் எந்த அஸ்திரமும் எடுபடவில்லை. அவனை எப்படி போரிட்டு வெல்வது என்று நாங்கள் கலங்கி நிற்கிறோம். பிரபு, உண்மைதான். அவன் பெற்ற வரம் அப்படி. அவனை எந்த ஆயுதத்தாலும் வெல்ல முடியாது. நாராயணா, அவனை வெல்லாமல் விரட்டாமல் நாங்கள் எப்படி சமுத்திரத்தை கடைவது? நிச்சயமாக எது நடக்குமோ அது நடக்கும். சமுத்திரக்கனியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். சமுத்திரத்தை கடையும் வேலையை தொடங்குங்கள். சமுத்திரக்கனியை நான் பார்த்துக் கொள்கிறேன். விஷ்ணு தேவனே, அவன் மேல் எந்த ஒரு ஆயுதத்தையும் பிரயோகிக்க முடியாது. அவனை தடுக்கவும் முடியாது. ஆனால் அவனை சமுத்திரத்தின் பக்கம் வராமல் எங்கேயாவது சிறை வைக்கலாம். தாயே, நாம் இதை எப்படி நிறைவேற்றுவது? தேவி பார்வதி, சமுத்திரக்கனியை தடுத்து நிறுத்தும் வேலையை பரமேஸ்வரனால் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அதற்கு நேரம் இன்னும் வரவில்லை. அதுவரை தேவி லக்ஷ்மியை விஷ்ணுவிடம் சேர்த்து வைக்கும் முயற்சியை நீ தொடர வேண்டும். நாராயண நாராயண. மூலகை சுற்றும் தாங்கள் இங்கு வந்ததற்கு காரணம்? தாயே, ரத்ன கிரீடம் அமர வேண்டிய உங்கள் தலையில் கவலை கிரீடம் இருப்பதை பார்க்கும் பொழுது சில வார்த்தைகள் பேசலாமே என்று வந்தேன். எனக்கு இது சரியான காரணமாக தோன்றவில்லை முனிவரே. பொய்யான காரணத்தை சொல்லி உங்கள் பிரபு சொன்ன வார்த்தையை கொண்டு என்னை கட்டாயப்படுத்த வந்தது போல் தெரிகிறது. நாராயணா நாராயணா, கண்டிப்பாக நான் அதற்காக வரவில்லை தாயே. என் பிரபுவே நேரில் வந்து உங்களை சமாதானப்படுத்த பார்த்தார். அவரால் முடியாத சமாதானம் என்னால் உருவாகுமா என்ன? நாரதரே, உங்கள் பிரபு இங்கு வந்தது சமாதானம் செய்வதற்கல்ல, எனக்கு அறிவுரை கூற. அறிவுரையா? என்ன அறிவுரை தாயே? பக்தர்களின் கோரிக்கையும் அவர் பத்தினியின் கோரிக்கையும் ஒரே நேரத்தில் இருந்தால் அவர் முதலில் பக்தர்களின் கோரிக்கையை தான் நிறைவேற்றுவாராம். உண்மை உண்மை. உங்கள் சுவாமி இல்லை இல்லை, மன்னிக்க வேண்டும். என் பிரபு பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதால் தான் அவரை அனைவரும் பக்தவத்சலா என்று புகழ் மாலை சூடுகிறார்கள். அந்த பரவசத்திலேயே உங்கள் பக்தவச்சலம் வாழ்ந்து கொள்ளட்டும். அதற்கு என்னால் எந்த பாதிப்பும் வர வேண்டாம். அவர் எனக்காக வாழவும் வேண்டாம், அவரை நம்பி நான் வைகுண்டத்திற்கு வரவும் வேண்டாம்.
தாயே, அவருக்கு பக்தவச்சலம் என்ற பெயர். நாரதரே, உங்கள் பிரபு உபதேசத்தை கேட்காத நான் உங்கள் பேச்சை கேட்பேனா? புரிந்தது, புரிந்தது. நான் இனி எதையும் சொல்ல மாட்டேன். தாயே, என் பிரபுவுக்கு ஏதாவது தகவல் சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள், கொண்டு செல்கிறேன். என் தகவலுக்காக உங்கள் பிரபு காத்து கொண்டிருக்க வேண்டாம் என்பதே என் தகவல். ஆகட்டும் தாயே, நான் புறப்படுகிறேன். நாராயண நாராயண. எதற்கு இந்த தேவ தம்பதிகளுக்கு நடுவே இவ்வளவு பெரிய விரிசல்? யார் மீது தவறு என்று தெரியவே இல்லை. இது உண்மையாக நடக்கிறதா, இல்லை இருவரும் சேர்ந்து மானிட உலக காதலர்களுக்கு செய்தி சொல்லும் நாடகமா? அவர் மனதில் இருப்பதை யார் அறிவார்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. ஒரே குழப்பமாக இருக்கிறது. நாராயணா நாராயணா. மகளே, தந்தையே, உறக்கம் வரவில்லையா? மகளே, நான் என்றைக்கு இந்த சமுத்திரத்தை கடைந்தெடுக்க சொன்னேனோ அன்றைக்கு என் உறக்கம் போய்விட்டது. சமுத்திரத்தை கடைந்தெடுத்தால் நான் உங்களை விட்டு வெளியே போய்விடுவேன் என்று கவலையா? தந்தை மகள் உறவு அவ்வளவு எளிதாக விலகாது தந்தையே. இல்லை மகளே, இந்த சமுத்திரத்தை கடைந்தெடுக்கும் போது இதில் உள்ள கன்னிகா ரத்தினமான நீயும் போய்விடுவாய் மகளே. முதலில் இந்த சமுத்திர கடைந்தெடுத்தல் நடக்கட்டும். அதன் பிறகு அதை பற்றி யோசிப்போம். அப்படியே அது நடந்தாலும் நான் உங்களை விட்டு வெளியே போய்விடுவேன் என்று நினைக்காதீர்கள். அடிக்கடி இங்கு வந்து உங்களை சந்திப்பேன். ஒரு பெண் என்றென்றைக்கும் பிறந்த வீட்டை மறக்க மாட்டாள். நீங்கள் என்னை நினைத்த நேரத்தில் நான் பார்க்க வருவேன். மகளே, உன் வார்த்தைகளை கேட்ட பிறகு போன எனது உயிர் திரும்பவும் வந்தது போல் இருக்கின்றது. நீ சென்று ஓய்விடு மகளே. சரி தந்தையே, நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள். ஆகட்டும். பிரபு, இந்த மரம் செடிகள் மந்தார மலையை காக்கும் படை வீரர்கள். மந்தார பர்வத ராஜாவின் உத்தரவு இல்லாமல் வந்ததால் தான் உங்களை தடுக்கின்றது. மந்தார பர்வத ராஜா, நான் விஷ்ணு உங்களுடன் பேச வந்திருக்கிறேன்.
உங்களை பார்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் என் முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வைகுண்ட வாசா மகாவிஷ்ணு, நமோ நமக, நமோ நமக. நல்லதே நடக்கும். இந்த மந்தார பர்வதம் உங்களுக்கு சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது பிரபு. சொல்லுங்கள், நான் எந்த வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும்? தேவர்கள் அமரத்துவம் பெற வேண்டும். அதற்கு அமிர்தம் வேண்டும். அதற்காக பார்க்கடலை கடைய வேண்டும். மந்தார பர்வதம் மத்தாக வேண்டும். இந்த மகத்தான காரியத்திற்கு மந்தார பர்வத ராஜா உதவ வேண்டும். மகாவிஷ்ணுவே, மந்தார பர்வதம் மத்தாகும். பரந்தாமனுக்காக பார்க்கடலை கடையும். இருந்தாலும் வானுயர வளர்ந்திருக்கும் மந்தார பர்வதத்தை சமுத்திரம் வரை கொண்டு செல்வது சாத்தியமாகுமா பிரபு? सहस्रशीर्षा